உங்களையும் வாழ்த்துகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பகுதியில் இப்போதும் ஒரு 20 நிமிடங்கள் வேத தியானமும் ஜெபமும் நடைபெற இருக்கிறது. நீங்கள் விரும்பினால் இதில் நீங்கள் பங்கெடுக்கலாம். இது நிமித்தமாக நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமும் சமாதானமும் தெய்வீக சுகமும் உங்களுக்கு உண்டாகும். ஆகவே இதையே அழைப்பாயேற்று நீங்கள் எங்களோடு கூட இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் நம் நடுவில் இருக்கிற பாஸ்டர் மைக்கேல் பாஸ்டர் அவர்களும் பிரதர் ஏனோக் அவர்களும் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். வீடுகளில் இருந்தாலும் நீங்கள் ஜெபத்தோடு இருங்க, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். God bless you. Hallelujah. Hallelujah. Jesus. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. ஆண்டவர் இயேசுவண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும். கூடுவிட்டு உன் ஆவி போனார், கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாலை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லா. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லா. ரட்சிப்படைய வழி இல்லையே, இரட்சகர் இயேசு வழியவரே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமோ. தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமோ. குரக்குருசில் சுமந்து தீர்த்தார், காயங்களாலே குணமடைய. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல
இயேசுவண்டை வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரே ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் என்று எழுதிடுவாய். வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விசை கூட இந்த பகுதியில் நிற்கிற, இந்த பகுதியில் வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் மறுபடியும் நான் வாழ்த்துகிறேன். இந்த பகுதியில் ஒரு 15-20 நிமிஷம் வேத தியானங்களும் ஜெபங்களும் நடைபெற இருக்கிறது. நீங்க விரும்பினால் இதில் பங்கெடுக்கலாம். பரலோகத்தின் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பூமியில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் திருச்சபைகளுக்கு ஒரு கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவருடைய அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் உங்கள் பத்தியில் வந்து வேதத்தில் மனுகுலத்திற்கு போதிக்க வேண்டிய சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லவும், கடைசி கால செய்தியை எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லியும் ஆண்டவர் சபைக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தையும் நான் உங்களுக்கு சொல்லி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். எத்தனையோ வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுக்கிறீங்க, கருத்தாய் கேட்கிறீங்க. இன்றைக்கும் உங்கள் நடுவில் பேசப்படுகிற ஒரு 20 நிமிஷ தேவ செய்தியை நீங்க கேளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். முதலாவது, ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லி. நீங்க காண்கிறவைகளையும் காணாதவைகளையும் இதுவரையிலும் கண்டிராதவைகளையும் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரை சிருஷ்டித்திருக்கிறார். இந்த பூமியில் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற மனநிலையில நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இப்படிதான் வாழணும் என்கிறதை ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஓசியா 8:12, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லி. சிலருக்கு வேதம் தெரியும், சிலருக்கு தெரியாது. சிலர் தெரியாவிட்டாலும் அதை வாசிக்கணும்னு முயற்சி எடுக்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லி ஆண்டவர் துக்கப்படுகிறார். ஒரு மனுஷன் இந்த பூமியில எப்படி வேணாலும் வாழலாம் என்கிற மனநிலையில நிறைய பேர் இருக்கிறாங்க. என் இஷ்டத்துக்கு வாழுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி வாழுவேன், எனக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் வாழுவேன் அப்படிங்கிற மனநிலைமையில நிறைய பேர் வாழுகிறார்கள். இது நிமித்தமா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஆசீர்வாத குறைவு வரும். ஆசீர்வாதம் இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஆனா எப்படி வாழணும் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறாரோ அப்படி நீங்க வாழுவீர்களானால் உங்க வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும். சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சுகம் இருக்கும், ஆசீர்வாதங்கள் இருக்கும். நீங்க தலைமுறைக்கும் வாழ்ந்திருப்பீர்கள். ஆகவே ஒரு மனுஷன் எப்படி வாழணும் வாழக்கூடாது என்கிற விஷயங்கள் வேதத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரே ஒரு வசனத்தை சொல்லி கடைசி காலத்தை குறித்து ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் அதையும் சொல்லி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். கவனிங்க, ஆண்டவர் 1 பேதுரு 5:5 எழுதியிருக்கிறார், இளைஞரே மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க கவனிக்கணும், ஆண்டவர் இந்த பூமியில எப்படி வாழ விரும்புகிறார், ஒரு மனுஷன் எப்படி வாழணும்
அதுவும் குறிப்பா வாலிப பிள்ளைகள் எப்படி வாழணும் என்கிறதை ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், மூத்தவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். வயசு மூத்தவர்கள், உங்க பெற்றோர், சகோதரர்கள், சகோதரிகள், தாய் தகப்பன், அவர்களுக்கு நீங்க கீழ்ப்படியுங்கள், பெரியவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு நீங்க கவனித்தால் கீழ்ப்படிதல், யாருடைய வார்த்தையும் கேட்டு நடக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு முடியாத ஒரு காரியமா இருக்கிறது. இதெல்லாம் கேட்கணுமா? பிள்ளைகிட்ட ஒரு காரியம் சொல்லுங்க, கேட்காது. சின்ன வயசு முதலே நிறைய பிள்ளைகள் தாய் தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு வளருகிறதே இல்லை, கேட்டு நடக்கிறதே இல்லை. ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வாமா, அப்பாவுக்கு முடியலை அப்படின்னு சொன்னா, போப்பா அவனுக்கு வேற வேலையே இல்லை. இப்படியே பழகிட்டு அந்த சின்ன பிள்ளைகள் சின்ன வயசுல இருந்தே பழகிட்டு இதை சொல்லுகிறதுனால என்ன சாதாரணமா எடுத்துக்கொள்ளுகிறாங்க. ஆனா பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறது சில பெற்றோர்களுக்கு அது பார்க்க சில சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளைகிட்ட என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டான், அவன் துமுறு பிடிச்சவன், அவன் போக்கில் தான் போவான் அப்படின்னு கூட பெருமையா நம்ம சொல்லுவோம். ஒருவேளை பெற்றோர்களுக்கு அது பெருசா தெரியாமல் இருக்கலாம். ஆனா நீங்க அந்த பூமியில ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் இதெல்லாம் கவனிக்கிறார். மூப்பர்களுக்கு நீங்க கீழ்ப்படுகிறீர்களா? ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் எதையும் சொல்ல முடியாது. ஒரு நாள் நாங்கெல்லாம் சின்ன வயசுல ஸ்கூல்ல வாத்தியார் அப்படின்னா அவ்வளோ பயம், கை காலெல்லாம் நடுங்கும். இப்பெல்லாம் பிள்ளைகளை பார்த்தா வாத்தியாருக்கு கை காலெல்லாம் நடுங்குது. தொட்ட நீ கெட்ட, அடிச்சா அவ்வளோதான். நாளைக்கு வாத்தியாருடைய படம் எல்லாம் பேப்பர்ல வந்துடும், கேஸ் கூட கொடுத்துருவாங்க. தலைகீழ ஆகி போச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். அப்போ படிக்கிற ஸ்கூல், படிக்கிற காலேஜ், வேலை செய்கிற இடம், குடும்பம், ஊர், தெருவு, எல்லா இடத்திலையும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்க. குறிப்பா மூத்தவர்களுக்கு, மூப்பர்களுக்கு நீங்க கீழ்ப்படிந்திருங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சில நேரம் நினைக்கிறோம், வாலிப பிள்ளைகள் நல்லா படித்து இருக்கிறாங்க, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு? என் கூட படிச்ச அந்த பிள்ளை எங்கேயோ போயிட்டா, இன்னைக்கு நல்ல சம்பளத்தில் இருக்கிறா, நல்ல கம்பெனியில் வேலை இருக்கிறா, ஏன் எனக்கு மட்டும் கிடைக்கல அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவர் சும்மா யாரையும் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவன் என்னை கனம் பண்ணினால் அவனை கர்த்தர் கனம் பண்ணுவாராம். அப்ப நல்லா கவனிக்கணும், ஆசீர்வாதம் சும்மா வராது. ஆண்டவருடைய வேத வசனத்திற்கு நீங்க கீழ்ப்படிந்து வாழுவீர்கள், ஆனால் நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். ஒரு மனுஷனுக்குள்ளாய் மனத்தாழ்மை இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு மனசிலே பெருமை இருக்கிறது, மனசிலே பெருமை, வைராக்கியம். ஆண்டவர் சொல்லுகிறார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். உங்க இருதயத்துல பெருமை இருக்கிறதா என்ன? நிறைய பேருக்கு சின்ன வயசுல பெருமை, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நான் நல்ல மார்க் எடுப்பேன், எங்க வீட்டில் நல்ல வசதி, எங்க அப்பா அம்மா எல்லாம் யாருன்னு தெரியுமா, எங்களுக்கு பெரிய வீடு இருக்கு, நல்ல ட்ரெஸ் இருக்கு, எதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறதோ அதை குறித்தெல்லாம் நல்ல பெருமை பாராட்டுகிறோம். இருதயத்துல பெருமை இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். உங்க வாழ்க்கையில எல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்னா நீங்க ஒன்றை கவனிக்கணும், எனக்குள்ள பெருமை இருக்கிறது, ஆகையினால எனக்கு எல்லாமே எதிராக இருக்கிறது. உங்க வாழ்க்கையில எல்லாமே எதிராக இருக்கிற காரியம் எல்லாம் சாதகமாய் மாறணும் அப்படின்னா நீங்க தாழ்மையாய் இருக்கணும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்பாராம். எவ்வளவு பெருமையா இருப்பீங்களோ அவ்வளோ தேவனே உங்களுக்கு எதிர்த்து நிற்பார். ஒரு மனுஷன் எதிர்க்க ஆரம்பித்தால் எவ்வளோ பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்கிறது, எவ்வளோ போராட்டங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. ஒரு மனுஷன் நம்மளை எதிர்த்தாலே வாழ்க்கையில நிம்மதி போயிருது, சந்தோஷம் போயிருது. கோர்ட்டு, கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், வழக்கு,
பஞ்சாயத்து இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஒரு மனுஷனுக்கு தேவனே எதிராக இருப்பாரானால் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. அப்போ வேதத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இன்னைக்கு பண பெருமை இருக்கிறது, சொத்து நிமித்தமாய் பெருமை இருக்கிறது, வசதி நிமித்தமாய் பெருமை இருக்கிறது. ஏதோ ஒரு பெருமை உங்களுக்குள்ளாய் இருக்குமையானால் ஆண்டவர் சொல்லுகிறார் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி. ஆகையினால இந்த இடத்துல, இந்த பகுதியில் வாழுகிற சிறியோர் பெரியவர் யாராய் இருந்தாலும் நீங்க தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்க, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கிறிஸ்து வேதத்தில் எழுதியிருக்கிறார். நீங்க நகைகளை அணிகிறீர்கள், நல்ல வஸ்திரங்களை அணிந்து கொள்ளுகிறீர்கள். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் மனத்தாழ்மை. கிறிஸ்து இந்த பூமியில தாழ்மையாய் இருந்தார், தாழ்மையாய் வாழ்ந்து காட்டினார். தாழ்மைக்கு முன்னதாக மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். பெற்றோருக்கு முன்பதாக தாழ்மையாயிருங்க, பெரியவர்களுக்கு முன்பதாக தாழ்மையாயிருங்க. படிக்கிற இடத்துல, ஸ்கூல் காலேஜ் வேலை செய்கிற இடத்துல தாழ்மையாயிருங்க. பரலோகத்தின் தேவன் அதை பார்த்து மிகவும் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். இப்ப வாழ்க்கையில நான் பெருமை ஒரு பாவம் என்று சொல்லியே நான் நினைக்கல, பெருமை ஒரு பாவம் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆகையனால இதுல என்ன இருக்கு என்று சொல்லி நான் பெருமையை வாழ்ந்துட்டேன். அதனால வாழ்க்கையில ஏகப்பட்ட பின்னடைவுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் என் வாழ்க்கையில இருக்கு என்று சொல்லி நீங்க உணர்ந்தால், இன்றைக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வம் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் படைத்தவர். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு அறிக்கை எடுங்க, நான் தெரியாம செய்துட்டேன், தெரியாம பெருமையாய் வாழ்ந்துட்டேன், பெருமையா பேசிட்டேன், பெருமையாய் நடந்து கொண்டேன், நான் இருதயத்தில் பெருமை வைத்து மற்றவர்களை அற்பமாய் குப்பையாய் எண்ணினேன், ரொம்ப கேவலமா பேசின மற்றவர்களை. என் பாவத்தை இயேசு மன்னிக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு பாவத்தின் நிமித்தமாய் வரக்கூடிய விளைவு சாபம் பயங்கரமா இருக்கும். இந்த பூமியில எதை விதைக்கிறோமோ அதை தான் நாம் அறுக்க போகிறோம். ஆகையினால நல்லதை விதைத்தா நல்லதை அறுப்போம். இன்னைக்கு சாபம் சாதாரணமாய் நம்மளை விடாது. அநேக குடும்பத்தில் சாபத்தை நாங்க பார்க்கிறோம். சாபம் எப்படியெல்லாம் வருகிறது என்று சொல்லி நீங்க கவனித்தால், சாபம் நோய் மூலமாய் வரும். சாபத்தின் கிரியை நோயாக இருக்கும். சாபத்தின் கிரியைகள் சில குடும்பம் முன்னேற விடாமலே இருக்கும். வீடு கட்ட முடியாது, நிலம் வாங்க முடியாது, கொஞ்சம் பணம் சேர்த்து வைப்போம், 1 லட்சம் ரூபா சேர்த்தா 2 லட்சம் ரூபா செலவு வரும். எந்த தொழில், எந்த வியாபாரம் பண்ணினாலும் நஷ்டத்தை சந்திப்போம். இப்படி சாபத்தின் கிரிய பல விதத்தில் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி, இன்றைக்கு நீங்க பெருமை மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையில இருக்கிற எந்த மாதிரியான பாவமா இருந்தாலும், பொய் சொல்லுகிறது பாவம், திருடுகிறது பாவம், அடிக்கிறது பாவம், துன்மார்க்கமாய் வாழுகிறது பாவம், விபச்சாரம் பாவம், இப்படி எந்த மாதிரியான பாவம் உங்க வாழ்க்கையில இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவை நோக்கி சொல்லுங்க, இந்த பாவத்தை எல்லாம் எனக்கு மன்னிங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேளுங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏன் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்தார், பூமியில வந்தார், பிறந்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுகுலத்திற்கு மார்க்கமாக, வழியாக வந்தார், வழியை போதிக்கிறவராக வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எல்லா ஜனங்களுக்கும் தெரு தெருவாய் போய், ஊர் ஊராய் போய், கிராமந்தோறும் போய், பட்டணங்கள் தோறும் போய் மனிதர்களுக்கு சத்திய வார்த்தைகளை பிரசங்கித்தார். எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்று சொல்லி. அவர் ஆரம்பித்த முதல் பிரசங்கத்தினுடைய ஆரம்பமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி. ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும்னா மனம் திரும்பணும், பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். பாவமாய் வாழ்ந்து கொண்டு பரலோகத்துக்கு போக முடியாது, பாவத்தை விட்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும். சோ பிரசங்கிக்கும்படியா இயேசு கிறிஸ்து வந்தார். அதே போல நோய்வாய்ப்பட்ட ஜனங்களை சுகமாக்குகிறவராய் இயேசு இந்த பூமியில வந்தார். எத்தனையோ வியாதிகளில ஜனங்கள் கண்ணீரோடு இருந்தார்கள்.
இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை புஸ்தகத்தில் எழுதி வைக்க போனா உலகம் கொள்ளாத அவ்வளோ அற்புதத்தை இந்த பூமியில் அவர் செய்து அநேகருடைய கண்ணீரை துடைத்தார். இன்றைக்கும் நீங்க விசுவாசிப்பீர்களானால் இயேசு உங்க கண்ணீரை துடைக்க வல்லவராயிருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என் வியாதி ஆண்டவர் சுகமாக்குவார், நிச்சயமாய் சுகமாக்குவார். இயேசுவால என் வியாதியை சுகமாக்க முடியும் என்று சொல்லி நீங்க நம்பினால், நீங்க விசுவாசித்தால் நிச்சயம் இயேசு உங்களை சுகமாக்குவார், உங்க வியாதிகளை சுகமாக்குவார், நீங்க விடுவிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வியாதிகளை சுகமாக்குகிறவராய் வந்தார். அதே போல அநேக பிசாசு போராட்டத்துல, பிசாசு பிடியில, சேவனை கட்டுகளில் இருந்த ஜனங்களை விடுவிக்கிறவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அப்படி அநேகரை விடுவித்தார், அநேகர் சுகமானார்கள். அதே போல கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், ஒவ்வொரு மனுஷனும் செய்த பாவத்திற்காக தன்னையே பலியாக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அப்படியே இந்த பூமியில வந்து எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் தன்மேல ஏற்று, ஒரு குடும்ப ஆசீர்வாதத்திற்காக ஆடு மாடு கோயில்கள் அடிக்கப்படுகிறது போல, ஆதி நாட்களே ஆசரிப்பு கூடாரத்துல பலி செலுத்தப்பட்டது போல, இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இனி மனுஷனுக்காக மிருகங்கள் அல்ல படைத்த நானே பலியாகுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு மனுஷனுக்காக தன்னையே தன்னுடைய சரீரத்தை பலியாக்கினார். சிலுவையில் அறையப்பட்ட இரத்தத்தை சிந்தினார், ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்து செய்த பலி உங்கள் மேல பலிக்கணும் அப்படின்னா இயேசுவை விசுவாசிங்க. இயேசுவை மெய்யான தெய்வம், அவரை விசுவாசிங்க. என் பாவத்திற்காக அவர் மரித்தார் என்று வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க. அவரிடத்துல கேளுங்க, இயேசுவை என் பாவத்தையும் மன்னிங்க, என் குடும்பத்தில் இருக்கிற சாபம் இன்னைக்கு மாறட்டும் என்று சொல்லுங்க. அப்படி நீங்க சொல்லுவீர்கள் ஆனால் உண்மையா இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனுஷனுக்காக, உங்களுக்காக, எனக்காக செய்து நிவர்த்தியாக்கின அந்த பலியினுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்கும் வரும், உங்களுக்கும் உண்டாகும். ஒரு வார்த்தை கேளுங்க ஆண்டவரிடத்துல, இப்படியா இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக்கும்படி வந்தார். அப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது சீசர்கள் ஒரு காரியத்தை கேட்டார்கள். சீசர்களிடத்துல இயேசுவும் ஒரு காரியத்தை சொன்னார், நான் இப்பொழுது அல்ல, நான் மறுபடியும் வருவேன், இந்த பூமியினுடைய கடைசி நாட்கள்ல நான் மறுபடியும் இந்த உலகத்துல வருவேன் அப்படின்னு சீசர்களிடத்துல சொன்னார். அப்போ சீசர்கள் கேட்டாங்க, உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி. நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியினுடைய நாட்களில் நீ ரொம்ப நாள் அல்ல, சீக்கிரமாய் இந்த பூமி அழிய போகிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நீங்க நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து வந்தா என்ன, இந்த பூமி அழிந்தா என்ன, எனக்கு என்ன, நான் உண்டு, என் வேலை உண்டு, என் பிள்ளை உண்டு, அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் இந்த பூமியினுடைய கடைசி முடிவுக்கும் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் உண்டு. என்ன அப்படின்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்த இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக்கும்படி வந்தார். இனி வரக்கூடிய இயேசு, மறுபடியும் வரக்கூடிய இயேசு எதற்காக வருகிறார் அப்படின்னா, வேத வசனத்தின்படி வாழுகிறவர்கள், வேத வசனத்தின்படி வாழ்ந்து மரித்தவர்கள் 2 பேருக்கும் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. என்ன அற்புதம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்தார். இந்த பூமியினுடைய கடைசி காலத்திலே மறுபடியும் வருவாராம். அப்படி வரும்போது ஒரு மனுஷன் அந்த வேத வசனத்தின்படி கை கொண்டு வாழ்ந்து உண்மையாய், பரிசுத்தமாய், பாவத்திற்கு விலகி நீதியாய் வாழுவானானால் அவன் ஜீவனோடு இருந்தா ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவான். அந்த அற்புதம் இந்த பூமியில நடக்க போகிறது. ஒருவேளை ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்பதாகவே அவருடைய வேத வசனத்தின்படி வாழ்ந்து சத்தியத்தை கை கொண்டு வேதத்தில பிரியமாய் இருந்து கர்த்தருக்கு பிரியமானது இந்த பூமியில செய்து வாழ்ந்து மரித்திருப்பானால் அவனுடைய ஆத்துமா கல்லறிந்து உயிர்ப்பிக்கப்படும். அவனை உயிர்ப்பிக்கப்படுவான், அவன் மறுரூபமாக்கப்படுவான், இயேசுவோடு கூட சேர்க்கப்படுவான், பரலோகத்துக்கு போவான். ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகக்கூடிய வழியே இயேசு மட்டுமே. இவ்வண்ணமாக தான் ஒரு மனுஷனுடைய ஆத்மா பரலோகத்துக்கு போமே தவிர இங்க செத்த ஒண்ணு டக்குன்னு அங்க போக முடியாது. இயேசு மூலமாக தான் பரலோகத்துக்கு போக முடியும். இயேசு தான் பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை தான் பரலோகத்துக்கு போகக்கூடிய வழியா இருக்கிறது. ஆகவே அவரை விசுவாசிங்க, அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க, அதன்படி நடங்க.
இப்போ ஒரு 8 அடையாளத்தை கடைசி காலத்தின் என்னுடைய வருகைக்கும் இந்த பூமியினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்று சொல்லி ஒரு 8 காரியத்தை சொல்லி இருக்கிறார். அதை வேகமா வாசிக்கிற ஒரு 5 நிமிஷத்தில் என்னுடைய வார்த்தை நான் முடிக்கிறேன். ஆங்காங்கே நிற்கிறவர்கள் கவனமாய் கேளுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி காலத்துல என்ன அடையாளம் அப்படின்னா, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அதை தான் நாம தினந்தோறும் நியூஸ்ல, பேப்பர் நியூஸ்ல, செய்தியில, செல்போன் வழியாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை 100 வருஷத்துக்கு முன்பதாக இந்த அடையாளங்கள் இருந்தா நம்ம பார்த்திருக்க முடியாது, கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஏன்னா அப்போ செல்போன் இல்லை, டிவி இல்லை. ஆனா இன்னைக்கு எல்லாமே இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்ன அடையாளம் எல்லா ஜனங்களுக்கும் போய் சேரணும். அதற்காக தான் கடைசி காலத்துல இவ்வளவு வளர்ச்சி. இன்னைக்கு இருக்கிற வளர்ச்சி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. திடீரென்று சொல்லி ஏன் இந்த வளர்ச்சி? இயேசு கிறிஸ்து வருகிறார், நீ ஆயத்தமாக வேண்டும். அவருடைய அடையாளங்கள் உனக்கு வரைக்கும் செய்ய, உன் வீடு வரைக்கும், உன் காது வரைக்கும், உன் கண் வரைக்கும் அந்த நிகழ்வை நீ பார்க்கணும். அப்படிங்கிறதற்காக தான் இந்த வளர்ச்சியை ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்போ யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம் எழும்போ, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்புமா. இதெல்லாம் கடைசி காலத்தினுடைய அறிகுறி. உள்நாட்டு கலவரங்கள் இன்னைக்கும் கிட்டத்தட்ட 5-6 தேசம் ஆயுதத்தை கொண்டு மோதிக்கொண்டே இருக்கிறது. பொருளாதார தடை மூலமா அது ஒரு பக்கம் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி பலவிதமான பிரச்சனை நடந்து போயிட்டே இருக்கிறது. அதே போல பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 4வது 5வது அடையாளம் பஞ்சங்கள் வரும். ஆப்பிரிக்கா பகுதிகளில் நிறைய இடங்களில் பஞ்சம். சின்ன பிள்ளைகளுக்கு 2 நாளைக்கு ஒருக்கா தான் சாப்பாடு. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு பாருங்க, சாப்பாடு கொடுக்க முன்ன நம்ம படுற பாடு. காக்காவை பாரு, நிலாவை பாரு, நட்சத்திரத்தை பாரு, என்னெல்லாமோ சொல்லி கொடுக்குறோம். ஆனா அங்க உள்ள பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை, வயிற்றுக்கு சாப்பாடு இல்லை. கண்ணெல்லாம் ஒட்டி போய், உள்ள போய் கண்ணமெல்லாம் ஒட்டி போய், முகமெல்லாம் எக்ஸ்ரேல பார்க்குற எலும்புகுடு மாதிரி பிள்ளைகள் இருக்கிறது. பல இடங்களிலே பஞ்சம். இந்தியாவில் சில இடங்களில் பஞ்சங்கள் இப்பவும் இருக்கிறது. தினக்கூலி, சரியான கூலிகள் இல்லை. அதனால தான் வட இந்திய பகுதியிலிருந்து நிறைய ஆண்கள், பெண்கள் குடும்பமாய் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். பிற இடங்களில் குறைந்த கூலிக்கு வேலை செய்கிறார்கள். பரிதாபமான நிலைமை. பஞ்சங்களும் கொள்ளை நோய்கள் வரும். கடந்த நாட்களில் கொரோனா என்கிற கொள்ளை நோய் உலகம் எங்கிலும் வந்தது, எல்லா தேசத்திலையும் வந்தது. இந்த அடையாளம் ஏன்? இந்த அடையாளத்தை நீங்க பார்க்கும்போது, கேள்விப்படும் போது, இந்த அடையாளங்கள் ஒன்றை எச்சரிக்கிறது, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறா, நீ மனம் திரும்பு, பாவத்திலிருந்து மனம் திரும்பு, பாவ மன்னிப்பாகிய ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். இயேசு வருகிறார். அதே போல பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் நடக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் கடைசி அடையாளம் என்ன அப்படின்னா, பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் வருமா. கிட்டத்தட்ட 2015 இருந்து இதுவரையிலும் 1,52,000க்கும் அதிகமான முறை பூமி அதிர்ச்சி வந்திருக்கிறது. பல இடங்களில் பெரிய பெரிய பூமி அதிர்ச்சிகள். அநேகர் மரித்து போனார்கள். இதுவும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை பறைசாற்றுகிறது. அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எல்லா இடங்களிலேயும் காணப்படுகிறது. ஒரு வீட்டில் ஒரு கணவன், மனைவி, 2 பிள்ளைகள். அன்பு இருக்கான்னு பார்த்தா கணவன் மேல மனைவிக்கு அன்பு இல்லை, பிள்ளைகள் மேல தாய்க்கு அன்பு இல்லை. கடைசி காலத்தினுடைய தாய்மார்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. பேப்பர்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். கள்ளக்காதனுக்காக 2 பிள்ளைகளையும் கொலை செய்த தாய், செல்போன் வாங்கக்காக சொந்த பிள்ளையே 20,000 ரூபாய்க்கு வித்த தாய். இதெல்லாம் கேள்விப்படுகிறோம். கடைசி காலத்துல அன்பு தணிந்து போகுமா? 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டு குடும்பமாய் சந்தோஷமாய் வாழ்ந்தோம். ஒரே வீட்டுல தாத்தா பாட்டி, மாமியார் மாமனார், சித்தப்பா சித்தி, இப்படி நிறைய பேர் இணைந்து வாழ்ந்தோம், சந்தோஷமாய் வாழ்ந்தோம். இப்படி கூட்டு குடும்பமாய் வாழ்ந்தோம். இன்னைக்கு அது சாத்தியமே இல்லை என்கிற நிலைக்கு ஆகிட்டு. அன்பு தணிந்து போகுமா? ஆண்டவர் சொன்ன அடையாளம் ஒவ்வொரு வீடுகளிலேயும் இருக்கிறது, ஒவ்வொரு தெருக்களிலேயும் இருக்கிறது, ஒவ்வொரு தேசங்களிலும் இருக்கிறது. கடைசி அடையாளம் சொல்லி முடிக்கிறேன்.
ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எங்களைப் போல இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்து பலர் பல கிராமங்களில் தேசங்களில் போய் இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி எல்லா பகுதியில் உள்ள ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இயேசு உங்களுக்கும் பிரசங்கிக்கும்படி எங்களை அனுப்பியிருக்கிறார். ஆகவே இதையே எச்சரிப்பாக ஏற்று, அழைப்பாக ஏற்று இன்றைக்கு மனம் திரும்புங்கள். இயேசு உங்களை மிகவும் நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை மிகவும் நேசிக்கிறார். அவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. ஆகவே இந்த அடையாளங்களை கேட்கிறீங்க, மனம் திரும்புங்க. வேதத்தை நான் இன்னும் அதிகமாய் வாசிக்க விரும்புகிறேன், அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி இந்த பகுதியில் இருக்கிற யாராகிலும் விரும்பினால் நாங்கள் இலவசமா வேதத்தை நாங்கள் கொடுக்கிறோம். வேத புஸ்தகம் எங்களிடத்தில் இருக்கிறது, அதை நாங்கள் இலவசமாய் கொடுக்கிறோம். விரும்பினால் நீங்களோ அல்லது ஏதாகிலும் சின்ன பிள்ளைகளை அனுப்பி நீங்க வாங்கி கொள்ளலாம். அதை தினந்தோறும் வாசிங்க, மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போதும் நம் நடுவில் இருக்கிற பாஸ்டர் அவர்கள் ஜெபித்து இந்த கூடுகையை நிறைவு செய்வார்கள். சோத்திரம். கண்களை மூடி கூட எவ்வளவு நேரம் ஆண்டோடைய வார்த்தை நம்ம கேட்டோம். சோத்திரம். ஆண்டோடைய வார்த்தை சகலமும் சத்தியம். இந்த வார்த்தையின்படி கூட ஒரு கூட கண்களை மூடி பரலோகத்து தேவனை நோக்கி ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது, ரட்சிக்கப்படாதபடிக்கு என் கை குறுகி போகவில்லை, கேட்கப்படாதபடிக்கு என் செவி மந்தவமாகும் என்று சொன்ன வார்த்தையின்படி கூட இந்த வேளையில் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் சாவங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னித்து அவருடைய ரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தி அவர் பிரியமான பிள்ளைகளாய் பரிசுத்தமான பிள்ளைகளாய் மாற்றுவதோடு கூட அந்த பரலோக பாக்கியத்துக்கு தகுதிப்படுத்துவாராக. அப்படி பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக சோத்திரம். ஆண்டவரே, இந்த இடத்துல நாமத்தை மேம்படுத்தும்படியாக கூட என் தேவன் கிருபை பாராட்டுக்க நன்றி செலுத்த நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தையை அனுப்பி குணமாக்குற தேவன், வார்த்தையை அனுப்பி அற்புதம் செய்கிற தேவன், ஒரு வார்த்தையை அனுப்பி அதிசயங்களை செய்கிற தேவனே, சகல பிரசாபத்தை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தையை மேம்படுத்திருக்க நன்றி செலுத்தி நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. இந்த வார்த்தையின்படி கூட ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்கள் இடைபடும்படியாக கூட அந்த பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக நீங்கள் மாற்றும்படி கூட அவங்களை ஒப்புக் கொடுக்க பலப்படுத்தும்படியாக உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் அப்படி செய்வதற்காக கூட நன்றி செலுத்தி நாங்கள் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. அருமையானவர்களே, யாருக்காகிலும் வேதாகமத்தை நான் வாசிக்கணும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதை இலவசமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெற்றுக்கொள்ளுங்க.